ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். தூரத்தில் பறவைகளோட ரீங்காரமும் கோவிலில் பாடிக்கிட்டு இருக்க பாட்டும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா 6:50 காட்டுது என் ஃபோனில். சரிங்களா? ஏன் இந்த வீடியோவை இந்த காலையிலேயே ஷூட் பண்ணுறேன், மற்ற எல்லாம் 10 மணிக்கு தானே போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த தலைப்பு அப்படி. தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடன் கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஏன்னா கடன் கொடுக்குறோம். கடன் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது, யாரெல்லாம் கொடுக்கலாம், அதை எப்படி வசூல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதில் அவங்க படுற கஷ்டத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம் சேவிங்ஸ் வீடியோ எப்படி சம்பாதிக்கிறது அப்படி தானே சொல்லியிருந்தீங்க உங்கள் வீடியோவில் ஃபஸ்ட் நாள். ஆனால் இப்போ கடன் வீடியோ போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதாங்க. சேவிங்ஸ் வீடியோவும் எப்படி பெண்கள் முன்னுக்கு வர்றதுங்கிறதுக்கான வீடியோ தான் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போவும் போட்டுட்ருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, கடனை பற்றி பேசுகிறது. இந்த மாதிரி சம்பாதித்த பணத்தை வேஸ்ட்டாக கொண்டு போய் விட்டுட்டு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. அதே மாதிரி வெளியில் நமக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான். அதால் நாசமாக போன குடும்பங்கள் நிறைய இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். நல்லா இருந்தவங்களும் இருக்காங்க, நாசமாக போனவங்களும் இருக்காங்க. நாம் நல்லா இருந்தவங்கள பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் நாசமாக போனவங்கள பற்றி யாருமே பேச மாட்டாங்கங்க. அவங்கள வேறு கேட்டகரியில் சேர்த்து வச்சுருவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அது வேறு விஷயம் பார்க்கலாம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, கடன் கொடுக்குறவங்கள பற்றி மட்டும் பேசுவோம் இன்றைக்கி வீடியோவில். சரிங்களா? வாங்க மேட்ருக்குள்ளே போயிடுவோம். கடன் கொடுப்போம். சரிங்களா? கடன் கொடுத்துருப்போம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. தன்னோட சொந்த காசை கடன் கொடுக்குறவங்க எப்படி தெரியுமா கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஆரம்பத்தில் அவங்களுக்கு கடன் கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்திருக்காதுங்க. இந்த காலை பொழுது மாதிரியே அவங்களோட லைஃப்பும் நல்லா தான் இருந்திருக்கும், நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, மகளிர் குழு, ஃபைனான்ஸ் அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் கொடுத்து வாங்குவாங்க, பார்த்துருப்பாங்க. ஒரு சில வீடுங்கள்ல எல்லாம் பார்த்தோன்னா பொண்ணுங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எப்பவும் போல் ஜாலியாக ட்ரெஸ் பண்ணுறோம், சாப்பிட்றோம், வீட்டில் இருக்கிறத வைக்கிறோம், அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இன்னும் சில ஆம்பளைங்களுக்கு எனக்காவது ஒரு நாள் பார்ட்டி அந்த மாதிரி இந்த மாதிரினா ஏதோ போய் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுங்க வாங்கி குடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க குடும்பம் நல்லா இருக்குங்க, எந்த குறையும் இல்லாமல் போகும். என்ன ஆகும் தெரியுங்களா? பார்ப்பாங்க, அவங்க பாட்டுக்கு பொழுது போகணுமேனு கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ என்னென்னா, இந்த ஃபைனான்ஸ்காரங்க, குழுக்கள் இவங்கெல்லாம் கொடுத்து வாங்குறத பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஏன் அவங்கெல்லாம் கொடுக்குறாங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம வீட்டில் சும்மாவே தானே இருக்கோம், இந்த காசையும் நம்ம சும்மா தானே வச்சுட்ருக்கோம், கொடுத்தா என்ன, இதில் நமக்கு கொஞ்சமாக வந்தால் கூட போதும் தானே, அவங்களுக்கு கட்டுறவங்க நமக்கு கட்டாமல் போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு சில கேட்டகரி. சரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்காமலே இவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள டார்கெட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க ஒரு கூட்டம். வாங்கிறது ஒரு கூட்டம், கொடுக்கறது தொழிலாகவே பண்ணுறவங்க ஒரு கூட்டம், சும்மா வேடிக்கை பார்க்குறவங்கள ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்கள மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, குடும்பத்தில் சுனாமி தான் வந்துடும், வேணாங்க. ஏன்னா வாழ்க்கை சின்ன வாழ்க்கை, அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க, அவ்வளோதான். ஏன்னா கடன் வாங்கினவங்கள கூட நம்புங்க, உங்களை வேடிக்கை பார்த்து டார்கெட் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தொழிலே இருந்திருக்க மாட்டேங்க, அப்படி கொடுக்கணுன்னு உங்களுக்கு தோணி இருக்காது. கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மயங்கிடாதீங்க. யாராக இருந்தாலும், அண்ணன் தங்கச்சி, மாமன் மச்சினிச்சி, எந்த உறவாக இருந்தாலும், நான் அதனால தான் வீடியோலேயே சொல்லுவேன், வணக்கம் சொந்தங்களே அப்படி தான் சொல்லுவேன். சரிங்களா? எந்த உறவாக இருந்தாலும் அவர்களை நம்பி பணம் கொடுக்க இயலாது, கொடுக்காதீர்கள். இது நான் கட் அண்ட் ரைட்டாகவே சொல்கிறேன். ஏன்னா அதனால தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையே திசை மாறி போயிடுது. யாரும் பிறக்கும்போது கெட்டவங்க இல்லை, வளரும்போது கெட்டவங்க இல்லை, பாதியில் கெட்டவங்களாம் மாற்றிடுறாங்க. சரிங்களா? அவங்களே அறியாமல் நம்மளை மாற்றிடுறாங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்க நம்மளை குறி வச்சு பண்ணுறாங்கலாம் நான் சொல்லலை. அவங்கள அறியாமலே நம்ம வாழ்க்கை திசை மாறி போகிறதுக்கு அவங்க ஒரு காரணமாகிடுறாங்க. சரிங்களா? அந்த பாவம் அவங்கள சேர வேண்டாம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் நீ கொடுக்கலாமே, யதார்த்தமாக தான் கேட்பாங்க. சும்மா பேசிகிட்டு உட்காந்துருப்போம், ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்ருப்போம். ஏண்டா என்னடா மச்சான் வச்சுருக்கேல்ல, அவன் கொடுக்கலாம்ல, எதுக்குடா சும்மாவே வச்சுட்டு, அதெல்லாம் என்னடா ஆக போகுது அப்படின்னுமா. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, உட்காந்து வாட்ஸ்அப் பார்க்குறோம், போட்டுட்ருப்பாங்க. ஏன் நீ கொடுக்கலாம்ல, வேஸ்ட்டாக தானே வச்சிட்ருக்க, அதை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
உடனே நமக்கு என்ன ஆகும் தெரியுமா, மின்மினி பூச்சி பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது பெரிய கடன் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது பெரிய மாய வலை. சரிங்களா? அதனால் அந்த இதுக்கெலாம் போகாதீங்க யாரும். அப்படி ஒரு வேளை போயிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் பிரச்சனை வருன்றதை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அவங்க ஒரு 2 மாதம் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் பெருசுப்படுத்திக்க மாட்டீங்க. என்னென்னா அவங்க தான் கொடுக்குறாங்களே, சரியா? அதை வச்சு பெரிய பெரிய கனவுகள்லாம் போட்டுட்டு இருப்பீங்க. சரி இந்த காசு இங்கே வருது, இதை எடுத்து இங்கே போடுவோம், இதை எடுத்து இங்கே போடுவோம், ஸோ இதனால இது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஏன்னா அதையே சேவிங்ஸ் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? நான் அவங்கள பற்றி பேசலை. சேவிங்ஸ் பண்ணவங்க நல்லாவே பண்ணியிருப்பீங்க. நல்லா இருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கணும். பஸ் போயிட்டுருக்கு ரோட்டில், சரிங்களா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கட்டும், வாழ்த்துக்கள், வணங்குவோம் அவங்கள. சரிங்களா? ஏன்னா அவங்க தப்பிச்சிருக்காங்க, அதனால் அவங்க நல்லா இருக்கட்டும். நான் கொடுத்துட்டு கஷ்டப்படுறவங்கள தான் சொல்கிறேன். என்னென்னா என்ன பண்ணுவோம், அவங்க கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த பக்கமாக எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு பாட்டுக்கு எதுக்காவது போயிட்டு வருவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒருத்தவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம காது நம்மளுக்கு கேட்காமே அங்கே காதை கொடுக்கும். அப்போ என்னாங்கன்னா, ஏங்க அங்கே கேட்டுருப்பாங்க, ஏங்க நீங்களாம் மனுஷங்களா, காசை வாங்கினீங்க கொடுக்க தெரியாது, எத்தனை மாதம் ஆச்சு இப்படி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு என்ன தோணும் தெரியுமாங்க, கடன் வாங்கினவங்க நம்மளை பார்த்துச்சு எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே அழுவாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு வருவோம் தெரியுமா, அவங்க கடன் வாங்கியிருக்காங்களேன்னு அழுக மாட்டோம். ஐயோ நம்மளும் கொடுத்துருக்கோம், நமக்கு அவங்க கொடுத்துருவாங்களா, போச்சே கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, சரி எதுக்கும் கேட்டுருவோம், எதுக்கு வம்பு அப்படின்னு நினச்சிட்டு நாம் போவோம். ஆக்சுவலாக கடன் கொடுத்தவங்க யாரோ, கடன் வாங்கினவங்க யாரோ அங்கே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மனசு படுற பாடு இவ்வளோதான் இருக்காது. சரிங்களா? என்ன பண்ணுவோம், ஒரு விசேஷத்துக்கு பகட்டாக மேக்கப் போட்டுட்டு போயிருப்போம். இன்றைக்கி தான் என் பெஸ்ட்டு மேக்கப் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்போம். பட் ஆனால் எல்லாமே போயிடும். சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. வந்துடுவோம் பாதியிலேயேன்னு. வந்துட்டு என்ன பண்ணுவோம், உட்காந்து நம்ம வீட்டு பால் காஃபியை வீணாக்கிடுவோம். டீயை போடுறேன்ற இதில் பொங்க விட்டுருப்போம் அடுப்பில். அப்படி பொங்க விட்டவங்க யாராவது இருந்தால் சொல்லிடுங்க. சரிங்களா? அடுப்பில் பாலை பொங்க விட்டுருப்போம். சரி போச்சு, அதை தூக்கி போட்டு திருப்பி வர காப்பியை போட்டு வந்து உட்காந்துட்டு அந்த காப்பியும் ஆறி போயிடும், குடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் என்ன பூரா அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்க? ஆனால் நமக்கு கொடுத்த கடங்காரவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு தோணிடும். சரிங்களா? போய் அடுத்த நாளே என்ன பண்ணுவோம், கேட்போம், ஏங்க எனக்கு கொஞ்சம் காசு வேணும் தரீங்களா அப்படின்ட்டு. அவங்க அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள தான் வீட்டில் இருப்பில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கினதை அவங்க நினச்சிப்பாங்க. இவங்களுக்கு தான் எந்த கடனும் இல்லை அப்படிங்கும்போது நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. வட்டி கொடுத்துட்டு இருந்தால் போதும், அந்த அக்கா நம்மளை கேட்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பணத்துக்கு எந்த ஏற்பாடுமே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. தயவு செய்து மக்களே, கடன் வாங்குகிற நீங்கள் அதுக்கான ஏற்பாட்டோடு வாங்குங்க. சரிங்களா? அது கடன் கொடுத்து வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் வச்சுருந்து கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பேங்க்கில் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, கடன் வாங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பணத்தை கொடுப்பதற்கான வழியையும் அப்பொழுதே ஆரம்பித்து விடுங்கள். சரியா? அது என்னோட கட்டளைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வாங்கி கேட்பாங்க. அப்போ நமக்கு தோணும், அச்சோ என்ன பணத்தை கேட்டுட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோன்னா, பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்டேயோ சொந்த பந்தத்துக்கிட்டேயோ காசுன்னு கேட்காதீங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கியும் கொடுக்காதீங்க. அவங்கக்கிட்டேயே கெஞ்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாங்கும்போதே கடன் கொடுத்து அவங்களோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் வாங்கியிருப்பீங்க. அவங்க சொந்த காசு தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கேட்கணுன்ற எண்ணத்துலையும் இருந்திருக்க மாட்டாங்க. இப்படி தான் இருந்திருக்கும். நீங்கள் டைம் கேளுங்க. இது வரைக்கும் பிளான் இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பிளான் போட்டு கொடுத்துர்லாம். அதனால் நீங்கள் டைம் கேட்டு வாங்குங்க. அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க, சரிங்க அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மாதம் சொல்லியிருப்பேன், அந்த 2 மாதத்தில் காசை ரெடி பண்ண முடிஞ்சிருக்காது அவங்களால. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடும். கடன் கொடுத்த நமக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடும். ஏன்னா அவங்க கொடுத்துருவாங்க, நம்பி தான் காசு கொடுத்துருப்போம். நம்ம பார்த்துட்டு வந்த வேடிக்கை இருக்க பார்த்தியா, அந்த வேடிக்கை என்ன பண்ணு தெரியுங்களா, பயத்தை உண்டு பண்ணி நம்ம வீட்டு பாலையும் வீணாக்கி போய் அங்கே நின்றுருந்தோம்ல, இப்போ என்னாகும், கேட்க ஆரம்பிச்சிருவோம், எனக்கு காசு கொடு. என்ன நடந்துச்சு தெரியுங்களா, முதல்ல நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரையில் ஒரு வேடிக்கை பார்த்தோம்ல, அது இப்போ நாம் நடத்திக்கிட்டு இருப்போம். நமக்கே தெரியாமல் அந்த நாடகம் நம்ம ஒரு வீட்டு வாசலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் இன்னொருத்தர் பார்த்து கேட்டு போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? போய் கேட்போம், எனக்கு இங்கே பாருங்கள், மனசாட்சி இல்லையா, உங்களை நம்பி தானே நான் காசு கொடுத்தேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் காசு கொடுத்தேங்க, ஏன்னா சேர்த்து வச்சுருந்த காசு தான், உண்மையிலேயே அப்படியே தான் இருக்கும். சரிங்களா?
பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க அவங்க சேர்த்து வச்ச காசாக தான் இருக்கும். பசங்கள்லாம் பசங்க கூட சம்பாதிக்கிற காசில் 1 2 பொண்டாட்டி அம்மா அக்கா யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்றது. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா சேமிக்கிறதுல கிச்சன் கில்லாடிங்க நாம், சரிங்களா? அதில் குறையே சொல்ல முடியாது. சேர்த்து வச்சுருப்பான், அதை தான் தூக்கி கொண்டு போய் கொடுத்துருப்பான். அதனால தான் பாலை பொங்க விடுறது. ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லோரும் போய் நிற்கிற இடம் அடிப்படை தான். ஏன்னா அவங்க சேர்க்குறது தான் அங்கே தான். அதனால் என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் போய் நிற்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொடுத்துருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, நீங்கள் போவீங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்தோன்னே அவங்க பயந்து ஒளிஞ்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே கடன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க. என்ன ஆகும், ஏன்னா அவங்க உங்களை பார்த்து ஒளியிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுக்குறதுக்கு வழி இல்லாமல் அவங்களுக்கு யோசிக்கிற திறமை இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா வாங்கும்போது ஒரு டிசிப்ளினோடு வாங்கியிருந்தாங்கன்னா கொடுத்துருவாங்க, பத்தாது. அப்போ என்ன ஆகும், அங்கிட்டு போய் ஒளியுவாங்க. யாராவது ஃப்ரெண்டுங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்கக்கிட்ட. அப்போ வாயை வச்சுட்டு அது சும்மா இருப்பீங்களா? கடன் வாங்கினவங்க அதையும் இருக்க மாட்டேங்க. ஏன்னா அவங்க இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் போய் அவங்க வீட்டில் உட்காருவீங்க, அவங்க கேட்பாங்க. உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்கிறேனே, சரிங்களா? என்ன ஈஸ்வரி நடக்கவே மாட்டேன், இங்கெல்லாம் வந்திருக்க? ஆமாக்கா. ஏன் இல்லைக்கா, பொண்ணு சித்ரா இருக்கால, அவகிட்ட கொஞ்சம் காசு வாங்கினேன்னா அந்த பிள்ளை கேட்குது. இப்போ என்கிட்ட காசு இல்லை. ஏம்மா காசு வாங்கியிருந்தியா? அதானே கேட்குறாளாக்கும். என்ன பிள்ளைங்க கொடுத்துப்புட்டு வாங்கிக்கிட்டு. சரி பரவாயில்ல விடு, கொடுத்துரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், வாங்கினா கொடுத்து தான் ஆகணும். ரொம்ப திட்டுறாளோ? ஆமாம், சரியான காசுக்காரி மாதிரி பகட்டு. இது முகரக்கட்டையும் இதை பற்றி தெரியாது, பெரிய இது மாதிரி இது அலைஞ்ச தெரியாதாக்கும், இது இருந்த இருப்பு தெரியாதாக்கும் அப்படின்னு நம்மகிட்ட ஏற்றி விடுவாங்க, சரிங்களா? நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பொங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இப்படி பேசுகிறாங்களேன்ட்டு என்ன பண்ணுவோம், அவங்கக்கிட்டே திருப்பி கேட்போம், என்னக்கா பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ ஒரு வழி சொல்லுவாங்க. ஏம்மா ஒரு வழி இருக்குது சொல்லட்டுமா? ஏன் இவள்கிட்ட எல்லாம் பிச்சைக்காரி மாதிரி திட்டு வாங்கிக்கிட்டு பேசாமல் ஒரு குழு எடுத்து அடைச்சி விட்டுரு. அப்போ அது தொடங்குங்க பெரிய வலை, சரிங்களா? தயவு செஞ்சு அப்படி யாரும் போய் மாட்டிக்காதீங்க. பேசாமல் ஒரு குழுவை எடுத்து கொடுத்துரு. வாரம்தான். ஏன்னா உன் புருஷனுக்கு தெரியாமல் கட்ட தெரியாதா உனக்கு? அதெல்லாம் கட்டிடலாம். ஏக்கா அதில் தான் வீட்டுக்கு அது என்னங்குது, வாங்கு, ஒன்றும் ஆகாது, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல பார்த்துக்குறோம், சரியா அப்படிம்பாங்க. நமக்கு என்ன தோணும், எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவோம். வந்து ஏற்கனவே காப்பியும் பாலையும் வீணாக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதையும் போட மாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் இல்லையே, என்ன தானே போடுறதுக்கு, போடவும் மாட்டோம், குடிக்கவும் மாட்டோம். அம்மா கிராஸ் ஆகுறாங்க, காட்டில் காலையில் வேலை பார்த்துட்ருக்காங்க, சரிங்க. அது என்ன ஆகும்னா குடிக்க மாட்டாங்க, நம்ம உட்காந்து தான் இருப்போம், யோசிப்போம், வாங்க. வீட்டுக்கார் வருவார் பார்த்தீங்களா, வந்த உடனேயே எங்கும் இல்லாத பாசம்லாம் நமக்கு அப்போ தாங்க வரும். கடனை வாங்கி மாட்டி விடுறதுக்கு எதுக்குங்க நமக்கு அந்த பாசம்? அதுக்கு மாமன்லாம் கூப்பிட வேணாம், டேய் விளங்காதவனை போய் தொல்லடா அப்படி சொல்லிடுங்க. அவங்க லைஃப்பாக நிம்மதியாக இருக்கும். பாசமாக இருக்கிறதா நினச்சி போய் மாமான்னு கொஞ்சி கடனை வாங்க வச்சு கடைசியில் அவங்களும் கடனில் மாட்டி நம்மளும் கடன் மாட்டி குடும்பமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதால் நிற்கிறது என்ன தெரியுமாங்க? ஒரு சில குடும்பத்தில் நல்லா இருந்த ஆம்பளைங்க ஒயின் ஷாப்பில் நிற்பாங்க, நல்லா இருந்த குடும்பம் கடனில் நிற்கும். காப்பாற்றுறது யாருங்க? எப்படிங்க காப்பாற்றுறதுக்கு என்னங்க வழி இருக்குது? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், பட்ட கஷ்டத்தை நான் சொல்லிட்டேன். இதிலேருந்து இனி எப்படி திருந்துறதுங்கிறதையும் எதை வாங்கக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். திருந்துறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், மிச்சத்தை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அவங்க திட்டுவாங்க, கடனை வாங்குவாங்க, குழுவில் ஒரு குழு வாங்குவாங்க, கட்டுவாங்க, சரியாக தான் கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்க ஒதுங்கிடுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா அவங்க படுறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். திருப்பி அவங்களுக்கு காசு அடங்காது, ஏன்னா பணம் வாங்கிட்டாங்கல்ல. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது அவங்க கஷ்டம். அதான் அடுத்த வீடியோவுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இவங்க கொடுத்து முடிச்சுட்டு என்ன ஆகும், குழுவை வாங்கியிருப்பாங்க. அந்த குழுவில் கடன் அளவுக்கு தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க பேங்க்கு லிமிட்டு ஒரு அளவு கொடுக்கும். நாங்கள் முதல்ல இவ்வளோ தான் கொடுப்போம், இது கம்மியாக கொடுக்க மாட்டோன்ட்டு. இப்போ அது மிச்ச காசு இருக்கா, அதை கொண்டு வந்து வீட்டில் வைப்போம். வீட்டில் வச்சுட்டு
ஏன்னா இந்த ஃபேமிலி தான் நல்ல ஃபேமிலியே, நான் வீடியோ எடுக்கிற மாதிரி காலை பொழுது இல்லையா, அதனால் வைப்பாங்க. வச்சுட்டு ஏதாவது வாங்கும்போது ஃபெஸ்டிவல் வரும்போது கொஞ்சம் ஜாலியாக செலவு பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பாங்க. அடுத்த முறை என்ன தெரியுமா தோணிடும், அடுத்த குழுக்காரங்க வரும்போது நம்ம வீட்லேயே நம்ம அறிவாளிக சொல்லுங்க, சரிங்களா? எந்த அறிவாளியாக இருந்தாலும் ரைட்டு, இல்லை நம்மளாவே இருந்தாலும் ரைட்டு, நம்ம பெரிய ஜீனியஸ்ன்னு நினப்பு தானே நமக்கு. என்ன பண்ணுவோம், எங்கள் ஒரு குழு தான், ஏன்னா நம்மளோட தகுதி ஒரு குழு கட்டுறதுக்கு தான். அதை ஒன்று கட்டிட்டு கூட வாங்கலாம், தப்பில்லை. ஆனால் வாங்கக்கூடாது சுத்தமாகவே. அப்படி வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்று வச்சுக்கிறலாம், சரிங்களா? அடுத்த குழுவை வாங்குவோம். வாங்கினோன்னே என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு நகை எடுக்கிறேன், எனக்கு எதையாவது வாங்கிக்கிறேன், இல்லை வீட்டுக்கு, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. வீட்டுக்கு ஆடம்பர பொருள் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க, நமக்கு எதுக்குங்க இவ்வளோ நாள் நம்ம அதை வச்சா பண்ணோம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவே இல்லாமல் தானே சேவிங் பண்ணோம். எதுக்கு தேவையில்லாமல் வாங்கணும்? என்ன பண்ணுவாங்க கடங்காரவங்க, எப்படி ஆகுறாங்கன்னு நான் சொல்கிறேங்க. என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த காசை வாங்கி வீட்டில் ஆடம்பர பொருளை வாங்கி போட்டுருவோம். ஆடம்பரமாக இருக்கிறத பார்த்தோன்னே என்ன ஆகும் தெரியுமா, அக்கம் பக்கம் பூரா பற்றிக்கிட்டு எரியும். இருக்க மாதிரி இருந்தால் லோனை வாங்கி போட்டுட்டா அப்படின்ட்டு. இந்த கடன் கொடுத்தவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க, ஆமாம் பகுமானத்துக்கு ஒன்று குறைச்ச மயிரல், இதெல்லாம் பொழைக்கிற லட்சணத்தை பாரு. ஏண்டி விளங்காதவளை, வேலையை தவளை, அவள் குழுவில் வாங்கி போட்டுட்டு உட்காந்துருக்குறா, அவள் ஒரு ஆளு மயிருன்னு இவள் போராளாம் அப்படின்னுவாங்க. என்ன தோணும், கஷ்டம், சரிங்களா? நம்மளால் அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறமா அந்த ஃபேனு டிவி நம்ம போட மனசு வரும்? வராது. நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும் தெரியுமா, வாங்கி கஷ்டப்பட்டு நம்ம புருஷன் கட்டிகிட்டு இருப்பார், அதை விட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே காது இப்படியே ஓட்டு கேட்க போகும். நம்ம காதை அறுக்கணும், முதல்ல ஓட்டு கேட்க போயிடும். அவங்க கூட இப்போ நம்மளும் சேர்ந்துட்டோமா, இப்படி தான் குடிக்கிடும். அடுத்து என்ன ஆகும், நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும். அப்போ என்ன ஆகுனா, ஏற்கனவே முதல்ல ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம வீட்டில் கொஞ்சம் காசு வச்சுருப்போம், இல்லை யார்கிட்டையோ ஒருத்தட்ட வாங்குவோம், செஞ்சுட்டு திருப்பி அந்த காசை மட்டும்தான் அடைப்போம், நிம்மதியாக லைஃப் போயிட்டுருக்கோம். இப்போ முதல்ல கடன் கட்டுறதுக்கு ஒரு குழு வாங்கிட்டோம், திருப்பி நம்ம சொந்த செலவுக்குன்னு சொல்லி வாங்கி ஆடம்பர பொருளை வாங்கி போட்டுட்டோம். மூணாவதாக ஒரு குழுவுக்கு போயே ஆகணும். ஏன்னா இப்போ ஈஸியாக போய்ட்டு பழக்கமாயிடுச்சு. அடுத்த குழுவை வாங்கிடுவோம், வாங்கி போய் செஞ்சிடுவோம். அப்போ தான் புருஷனை பொண்டாட்டி சிங்க் ஆகிடுவாங்க, சரிங்களா? ஒரு கடன் வாங்கும்போதோ ரெண்டாவது கடன் வாங்கும்போதோ கூட அவங்களுக்கு தோணாது. இந்த மூணாவது கடன் வாங்கும்போது ஒன்று புருஷன் வீட்டில் வழியிலே இருக்கும், இல்லைன்னா பொண்டாட்டி வழியிலையா இருக்கும். அது தேவைக்காக தான் வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகுனா, 2 பேரும் கூட்டணி போட்டுருவாங்க, கூட்டணி போட்டு வாங்குவாங்க. வாங்கிட்டு 3 கடன் கட்டணும். அவங்களோட வருமானம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் ஆரம்பிக்கும் வீட்டில் சண்டை, சரிங்களா? கட்ட முடியாது, ஒரு வாரம் இருக்காது, குழுக்காரன் வந்து கத்துவான், கட்டு அப்படின்னுவான். ஏன்னா டைமு குரூப் ஓடி போட்டுருவோம், நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னுவான். ஃபைனான்ஸ்காரனா இருந்தால் என்ன சொல்லுவான், வாங்கினே இல்லைம்மா கட்ட தெரியாதா, ஏன் கட்டலை, கட்டுன்னு கத்துவான். நமக்கு வீட்டில் இருக்கிற புருஷன்ட்டு என்ன சொல்லுவோம், கையாளாத்தாதவனே, விளங்காதவனே, வீணா போனவனே, அவன் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான், உன்னால் இது கூட சம்பாரித்து கொடுக்க முடியலை, மூஞ்சும் முகர கட்டையும் பாரு அப்படின்னு திட்டுவோம். இதை முதையே திட்டிருக்கலாம், நான் அதான் சொன்னேன், மாமான்னு கூப்பிட்டோம் பார்த்தியா, அப்பயே முகர கட்டையை பாருன்னு திட்டிருக்கலாம். அப்போ கூட அவங்களுக்கு கோவம் வந்துருக்காது. இப்போ கோவம் ஜாஸ்தி வந்துடும். திங்கிற தட்டை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பை பார்த்து போயிடுவாங்க. போகாதவங்க கூட ஒயின் ஷாப்பை பார்த்து போயிடுறாங்க. பல குடும்பத்தில் ஒயின் ஷாப்புக்கு போகிறதுக்கு காரணம் இந்த கடன் தான். அவங்க ஒயின் ஷாப்புக்கு போகணுன்னெலாம் போகிறது இல்லை, இப்படி தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 10ல் 2 பேர் இப்படி தான் போகிறாங்கங்க. அப்புறம் மற்றவங்க எப்படி போகிறாங்களோ அது வேறு விஷயம், சரிங்களா? அவங்க போயிடுவாங்க, இங்கே சோறு இருக்காது, தண்ணி இருக்காது, பிள்ளைங்க படிப்பும் போச்சு, நம்ம லைஃப்பும் போச்சு, சரிங்களா? அந்த கடனை கட்டுறதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், வார வட்டி, மீட்ரு வட்டி, ஸ்பீடு வட்டி, ஏன்னா வாரம் குழு வந்துடும். அப்போ இந்த முன்னாடி கொண்டு வந்து நம்மளை தேடி கொடுத்தாங்க பாரு, அந்த கடங்காரவங்க கூட நமக்கு தரமாட்டாங்கங்க. அப்படியே கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வார வட்டி தரையா, 1000 ரூபாய்க்கு 50 ரூபா, 100 ரூபா. ஏற்கனவே வாங்கினதை கட்டமாக தான் நம்ம கட்ட முடியாமல் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். எப்படிங்க வாரம் அந்த கட்ட முடியும் நம்மளால? ஆனால் நமக்கு அவங்க திட்டினது தான் பெருசாக இருக்கும், அவங்கக்கிட்டே திட்டு வாங்கிடலாம், வாங்கி கட்டிடுவோம். இப்படியே தான் கடனில் விழுந்துடுறோங்க. கடன் கொடுக்குறவங்களோட நிலைமையை அப்படி தாங்க, சரிங்களா? கடன் வாங்கினவங்க, கடன் கொடுக்குறவங்களுக்கு அவங்க ஈஸியாக போயிட்டாங்க. ஒரு டைம் கொடுத்தாங்க, உங்களை சத்தம் போட்டாங்க, காசை வாங்கிக்கிட்டாங்க. இப்போது கடன் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். குழு கடன் கொடுத்துருக்கு. அது குழு முடிஞ்ச கையோட தனியார் ஃபைனான்ஸ்காரன்ட்ட வாங்கி குழுவை அடைச்சிக்கிட்டு இருப்போம். அந்த ஃபைனான்ஸ்காரனுக்கு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், மீட்ரு வட்டிக்கு வார வட்டிக்கு வாங்கிட்டு இருப்போம். இவங்க எல்லாரும் தான் கடன் கொடுத்தவங்க.
இது தொழிலாக பண்ணுறவங்களோட டாபிக் வேறு. வச்சுருந்து கொடுக்குறவங்களா இருந்தால் மாட்டிக்கிடுவாங்க, பாவம் அவங்க. அதனால் அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. சரி, ஓகேங்க. இன்ன வரைக்கும் பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டே இருக்கீங்க, டைம் போயிட்டுருக்கு. எப்போ தான் ரிலீஃப் அப்படின்னு கேட்குறீங்களா? எப்படி அடைக்கணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல கடன் நாம் சொந்த காசை கொடுக்க நினைக்கிறோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தை வேடிக்கை பார்த்து கொடுக்காதீங்க, சரிங்களா? ஒரு வருமானத்துக்காக மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொடுங்க. அதிக வட்டிக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களால் கட்ட முடியாது வாங்குறவங்களால. முதல்ல அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரெண்டாவது, அந்த பணத்துக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னா மட்டும் கொடுங்க. வேலை இருக்குது அப்படின்னா கொடுக்காதீங்க, சரிங்களா? மூணாவது, யாரையும் பார்த்தா உங்களை கடன் கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்கள் பணம் கொடுக்கும்போதே ஒரு டைம் கொடுத்துருங்க. ஏங்க எனக்கு இந்த டைமுக்கே எனக்கு பணம் வேணுங்க அப்படின்னு அவங்ககிட்ட அப்பயே சொல்லுங்கள், அவங்க சுதாரிச்சிருவாங்க, சரிங்களா? கொடுக்குற டைமையும் 1 மாதம் 2 மாதம்னு சொல்லாதீங்க, சரியா? கொஞ்சம் லாங்காகவே கொடுங்க. என்னென்னா அவங்களும் சேர்க்கணும் இல்லையா? அதனால். மூணாவது, அந்த காசை வாங்கின உடனே அது உங்கள் காசு இல்லைங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, அதுதான் உங்கள் காசு. வர்ற வட்டி உங்களது இல்லை. பேங்க் வட்டி கணக்கு போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு மிச்ச காசை நீங்கள் அப்படியே சேவிங்ஸ்லேயே வச்சுருங்க. அப்போ தான் அந்த காசு வரலைனாலும் உங்களுக்கு தோணாது. ஏன்னா நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ காசு கிடைக்கும்? 40 காசு வட்டியோ 30 காசு வட்டியோ தான் கிடைக்கும், சரிங்களா? அந்த காசு எவ்வளோ சேர்ந்துருக்கும்? அப்போ அந்த காசு உங்களுக்கு போதுமானது, சரிங்களா? அப்படி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் பணம் போகாது. அந்த காசை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை சேர்த்து வச்சுருங்க. அவங்க கொடுக்கலைனாலும் உங்களுக்கு இந்த காசு ஒரு அமௌண்ட்டாக சேர்ந்துடும். மினிமம் 2 ரூபா வட்டி வாங்குகிறாங்க எல்லா இடத்துலையுமே, சரிங்களா? அப்போது அந்த 2 ரூபா வட்டியோடு போயிடும். ஹாய் சார், நான் எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டி மேய போகிறாரு, சரி போகட்டும். 2 ரூபா வட்டியோடு போயிடும், சரிங்களா? அந்த 2 ரூபா வட்டியை வச்சு நீங்கள் மேலே வந்துடலாம், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிடலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுங்க. பார்த்து. கடன் வாங்குறவங்க எப்படி அழிவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். கடன் கொடுக்குறவங்களும் இதே மாதிரி தான் சண்டை வரும். அதில் ஆம்பளை பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது வாங்கினேன் என்னை கேட்டால் கொடுத்தல, அவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்குறப்ப காசு இருந்துச்சு, இப்போ மட்டும் வாங்கி தர காசு இல்லையா எனக்கு அப்படின்னு சண்டை வரும். அப்போ என்ன ஆகும்? அவங்க போய் கை நீட்டிடுவாங்க. தொல்லை தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்க கை நீட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த குடும்பமும் சேர்ந்து கடனில் போயிடும். இந்த மாதிரி வேண்டாம், சரிங்களா? கொஞ்சம் சேர்த்து வைங்க, அந்த கடனை அடைச்சிடலாம். ஏன்னா நம்ம பொண்டாட்டியே கேட்டாலும் அந்த காசை எடுத்து கொடுத்துர்லாம். அதே மாதிரி கடன் கொடுக்கும்போதும் சரி, வாங்கும்போதும் சரி, வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வாங்குங்க. எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கொடுங்க. அவங்க கொடுன்னு சொன்னால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க, வச்சுக்கோங்க. மூணாவது, அந்த காசை எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சேர்த்துருங்க. அப்போ தான் அதுக்கு மேலே வர்றது தான் நமக்கான வருமானங்க. நீங்கள் கொடுத்த முதல்ல சேர்த்துருங்க. அதுக்காக அதிக வட்டிக்கு அவங்களுக்கு கொடுக்காதீங்க, உங்களால் வாங்க முடியாது, நான் தான் சொல்லிட்டேன், சரிங்களா? கம்மியான வட்டி தான், ஆனால் அதை திருப்பி நீங்கள் பெருக்கிக்கங்க. உண்டியலில் கூட போய் சேர்த்து வைக்கிறது, பேங்க் டெபாசிட்டில் போட்டு வச்சிடுறது, டெபாசிட்டில் எஸ்பி அந்த மாதிரி போட்டு வச்சிடுறது, இந்த மாதிரியெல்லாம் போடாமல் நல்ல சேவிங்ஸ் ஸ்கீம்னு நிறைய இருக்குது. எஸ்ஐபி, கோல்டு ஃபண்டு, இந்த மாதிரியெல்லாம் கூட போட்டுருங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பணம் உங்கள் கைக்கு வந்துடும். அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டி உங்கள் கைக்கு வந்துடும். அதுதான் உங்களோட முதல். ஏன்னா வட்டி கொடுத்துட்டோன்னா அவங்க தான் தரணும் அப்படி அர்த்தம் இல்லைங்க, சரிங்களா? அதுதான் உங்களோட முதல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஹாப்பி ஆகிடுங்க. முதல்ல உங்கள் மனசை சரி பண்ணிக்கோங்க. எல்லா கடன் கொடுக்குறவங்களுக்கும் இருக்கிற ஒரு இது என்ன தெரியுமா? நான் கொடுத்துருக்கேன், வாங்கணும். அப்படி இல்லவே இல்லைங்க, சரிங்களா? கவர்மெண்ட்டே சொல்கிறதா சொல்கிறாங்க, சரிங்களா? நான் சொல்லலை, கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. நியாயமான வட்டி 2 ரூபா வட்டியோ என்னமோ அதுக்கு கீழே இருந்தால் தான் கவர்மெண்ட்லேயும் ப்ரொசீஜராக உங்களை கம்ப்ளைண்ட்டையோ எதையோ எடுத்துப்பாங்களாம். அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட்டு எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு நான் பொறுப்பும் இல்லை, சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா உங்களால் கிளைம் பண்ணியும் வாங்க முடியாது. திருப்பி நீங்கள் தான் அசிங்கப்படணும். அந்த அவமானத்தால் உங்கள் குடும்பம் தான் கீழே போகும். அப்போ என்ன பண்ணுங்கள்? நீங்கள் சேர்த்த காசு உங்களது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தாங்கன்னா அது போனஸாக எடுத்துகிட்டு அன்றைக்கி ஜாலியாக ஊரை சுற்றுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. முடிஞ்சால் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் கூட இருங்க, ஓகேங்களா? நான் வீடியோவை முடிக்கிறேன். நிம்மதியாக எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. கடன் கொடுக்காதீங்க யாருக்கும். அப்படி கடன் கொடுக்குறதா இருந்தால் கரெக்டாக ப்ரொசீஜரோடு கொடுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிடாதீங்க, கடன் கொடுத்து அவங்க லைஃப்பையும் தொலைச்சிடாதீங்க. அந்த பாவம் நம்மளை மட்டும் இல்லைங்க, நம்ம 7 தலைமுறையும் சுற்றும், சரிங்களா? என்ன காரணம்னா கடன் வாங்கினவங்க காசை கொடுக்கல, அதனால் சுற்றுது. ஆனால் கடன் கொடுத்த நாம அவங்கள கடன்காரங்களை ஆக்கியிருக்கோம். நான் அதை தான் இவ்வளோ நேரம் எடுத்தேன். ஏன்னா வீடியோவில் கடன்
கொடுக்குறவங்களோட நிலைமை என்னன்னு தான் நான் சொல்லி தலைப்பு போட்டேன். ஆனால் கடன் வாங்கினவங்கள பற்றி தான் இன்றைக்கி வரைக்கும் இப்போது நான் அதிகமாக பேசியிருக்கேன். சரிங்களா? அவங்க குடும்பத்தையும் கெடுத்து நம்ம குடும்பத்தையும் கெடுத்து நம்மளும் ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்து, சரிங்களா, நம்ம பொண்டாட்டிக்கு கொடுக்குற வரத்துக்கு நான் அதை சொல்ல விரும்பலை. சரிங்களா? ஒரு சில வீடுகளில் வர்ற வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு அந்த பழக்கமே இருக்காதுங்க. கடைசியில் அந்த பழக்கத்துக்கெல்லாம் போயிடுவாங்க பொம்பளைங்களும். சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் எது? இந்த கடன் கொடுக்கறது தான். கடன் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க. கொடுக்குறீங்களா? அந்த பணம் நமக்கு இல்லை. 30 காசு வட்டி தான் உங்களோடது அப்படி நினச்சி கொடுங்க. 30 காசு வட்டியை எடுத்து பேங்க்கில் போடுங்க, மீதி எடுத்து சேவிங் பண்ணுங்கள். அந்த காசை சேர்த்து முடிச்சுருங்க உங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அது உங்கள் காசு. வந்தாலும் பாருங்கள், வரலைன்னாலும் பாருங்கள். சரிங்களா? அப்படி ஒரு வேளை இல்லைங்க, இதெல்லாம் சேர்த்துட்டோம் எங்களுக்கு, ஆனால் அந்த காசு வரணும்ல, என்ன இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு பைசாவும் சம்பாதிச்சு கொடுத்த காசு இல்லையா, எப்படிங்க மனசு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கேட்பீங்க. அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்டி மாதிரி கூட நீங்கள் உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணி அவங்கள கட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுவாங்க, அவங்களுக்கு தோணாது. சரிங்களா? மாதம் மாதம் அல்லது வாரம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுங்க, எங்களுக்கு இனிமேட்டுக்கு வட்டி வேண்டாம், அசல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அதுவும் கூட அசல் மட்டும் கொடுங்கன்னா அவங்க உங்ககிட்ட தான் கடன் வாங்கியிருக்காங்களா, நிறைய பேர்கிட்ட கடனில் நான் சொன்ன மாதிரி மாய வலையில் மாட்டுறாங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி மாட்டியிருக்காங்கன்னா நீங்கள் அவங்க பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. சரியா? ஒன்று மட்டும் சொல்லுங்கள், உன்னை நான் நம்புகிறேன், இன்றைக்கி இல்லை இன்னும் 10 வருஷம் கழிச்சாவது என் காசு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேம்மா, அதுக்கு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் பாத்திரத்தில் அசிங்கப்படுத்தி உங்களையும் அசிங்கப்படுத்திக்காதீங்க. சரிங்களா? சொல்லிவிட்டு விட்டுருங்க. அவங்க கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி உங்களால் முடியும் அப்படின்னா அதை வேணால் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அதை அவங்க செய்யட்டும். அப்போ கூட பணம்னு விஷயத்த பேசாதீங்க. ஏன்னா பணம்னு பேசினா பகை வந்துடும். அது அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். திருப்பி எப்படி பேசுவீங்க? சரி, அந்த காசையே வாங்கிட்டாலும் அதோடு அந்த உறவு முடிஞ்சு போயிடுது இல்லையா? காசை கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக கொடுத்தோம், அவங்களே எவ்வளோ சந்தோஷமாக வாங்கினாங்க. கடைசியில் ஏங்க இந்த நிலமை? வேணாங்க இந்த நிலமை, இது நல்லா இல்லை. சரிங்களா? அதனால் காசை அப்படி வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அசலை நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டீங்க இல்லையா? அப்புறம் என்னங்க, இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. சரியா? உங்கள் வீட்டு சொந்தத்தில் நானும் ஒருத்தி, எந்த சொந்தமாக வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, அதுக்காக தப்பான சொந்தமாக வச்சிடாதீங்க. சரிங்களா? அது ஒன்று இருக்குது. சரிங்களா? எப்படி சொல்கிறது, இப்படியே வாங்கிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு வாங்குங்க அவங்கக்கிட்ட. அவங்க கொடுக்க வாங்கி ஒரு டப்பாவில் கூட போட்டு, இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, டப்பாவில் போட்டு சேர்க்காதீங்க உண்டியல், அந்த மாதிரி இதை ஒரு உண்டியலில் கூட போட்டு சேருங்க. உங்கள் காசு உங்களுக்கு வந்துடும், அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. அப்போ உங்களை பற்றி இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நான் கடன் வாங்கியிருந்தேன், ஆனால் இவ்வளோ வட்டி தான், சாதாரண வட்டி தான், 2000 ரூபா கூட கொடுக்கல, நான் வட்டி மொத்தமாக 2 ரூபா வட்டி 1 ரூபா வட்டி தான் வாங்கினாங்க, ஆனால் என்கிட்ட காசு இப்படி தப்பா வாங்கினாங்க, நான் இப்படி தான் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க உங்களை பற்றி சந்தோஷமாக சொல்லுவாங்க. எங்கள் சுருக்கி கிடைக்குதுங்க, சந்தோஷமாக சொல்லுவாங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு அடாபடியாக அவங்கக்கிட்ட வாங்கி அவங்க வாழ்க்கையும் கெடுத்து உங்கள் வாழ்க்கையும் கெடுத்து அதால் சின்ன பின்னமான குடும்பத்தோட குழந்தைங்கள நினச்சி பாருங்கள், அவங்க பரம்பரைக்கே நீங்கள் பாவம் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் காசை வாங்கி அவங்கள ஒரு டீயை கூட குடிக்க விடாமல், வரக்காப்பியே குடிக்க விடாமல், மன உளைச்சலை உண்டு பண்ணி உங்கள் பிள்ளை குட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? உங்கள் டீயும் பாலுமே பொங்கி போச்சு, பிள்ளைங்களுக்கு எங்கெங்கே சோறு போட்டிருக்க போவீங்க? போடலாம் மாட்டேங்க. குடும்பத்தில் வசவு நல்லா இருந்த நம்ம புருஷன் குடிகாரன் ஆயிடுவார். சரிங்களா? ஏன்னா நாம் பேசுகிற பேச்சு தான். நல்லா இருந்த நம்ம பொண்டாட்டி வேறு மாதிரி, புரியுதுங்களா? அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஆண்களே குடிக்கிறீங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன், அப்படிலாம் இல்லைங்க. என் அண்ணன் தம்பி எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, உள்ள நிலைமையை சொல்கிறேன். சரிங்களா? அப்படி குடும்பங்கள் திசை மாதிரி போகாமல் காப்பாற்றப்படணும். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, அவங்களோட காசு அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஆனால் கடன் கொடுக்கும்போது இந்த மனநிலைமையோடு கொடுங்க யாராக இருந்தாலும். ஏன்னா அதையே தொழிலாக பண்ணுறவங்களோட மனநிலைமை வேறு, அவங்க படுற கஷ்டம் வேறு. சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம சொந்தக்காரவங்களுக்கு, நம்ம ஃப்ரெண்டுக்கு, நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் கொடுப்போம். இதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. சரிங்களா? இதில் இருந்து மாறணும்னு கேட்டுக்கிறேன். சரிங்களா? வாங்கணுன்றதுக்காகவும் சொல்லிட்டேன், கடன் எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன், அதை எப்படி வசூல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், லைஃப் லாங் எப்படி ஹாப்பியாக இருக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நன்றி. நல்லபடியாக செய்யணும். ஏன்னா டைம் போயிட்டுருக்கு, ரொம்ப நேரம் பேசினாலும் வீடியோ பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா?
பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க பேட் கமெண்ட் நிறைய வரும், நீங்கள் ஷார்ட்ஸை போட்டு பாருங்கள் அப்படின்ட்டு. அந்தளவுக்குலாம் நான் ஒருத்தி இல்லாத பிள்ளைங்க. சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும். இந்த மாதிரிலாம் மாறக்கூடாது, யாராவது ஒருத்தர் மாறக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? அதனால் பார்க்குற எல்லா சொந்தங்களும் இதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இதில் ஏதாவது திருத்தம் இருக்குது, நான் பேசியிருக்கிறதுல இது இப்படி பேசியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் கூட சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் கடன் கொடுத்தவங்கள சொல்லியாச்சு. அடுத்து கடன் வாங்கி கடன் கொடுக்குறவங்கள பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? அதால் அந்த குடும்பங்கள் எப்படியெல்லாம் போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் புதன்கிழமை வீடியோ வரும், அப்போ பார்க்கலாம். தேங்க்யூ.